எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹாரர் ஃபேமிலியான சென்னையில் இருக்கக்கூடிய ஜான் அப்படின்ற ஒருத்தர் வந்து எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிவிட்டு ப்ரோ நாங்கள் வந்து ஒரு பயங்கரமான இடத்த போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு சொன்னார். சரி ஓகே ப்ரோ, எந்த இடம், அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னலாம் சொல்லி நான் கேட்டேன். அவங்களுக்கு லோட் ஆகுது. ஆனால் நெட்வொர்க் உங்களுக்கு எரராக இருக்குன்னா சொல்லுங்கள், என் மொபைலில் கால் பண்ணுங்கள். நெட்வொர்க் எரராக இருக்குடா உனக்கு. ஹாட்ஸ்பாட் தான் கனெக்டில் என்ன இருக்குது? போகிறேன், என்னோடது ஃபுல்லாக தான் கிடைக்குது. சரி நாயா நாய்க்கு என்ன போடுற? இல்லை திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்டுது, என்னன்னு பார்த்தேன். இந்த சவுண்ட் கேட்டுச்சுடா. லைன்ல இருங்க, லைட்டிங் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா, பிளேஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்கண்ணா. ஓகே ஓகே, ஒரே செகண்ட். ஓகே அப்படியே அங்கே இதுங்கண்ணா, அப்படியே நானும் உங்களை வீடியோ காலில் காட்டிக்கிறேன். பிரைட்னஸ் வேண்டாம் செல்ல சொல்லியா? சரி அவங்க லைட் அட்டன் பண்ணிட்டோம். லைட் ஆஃப் பண்ணிக்கோ. ஃப்ளாஷ் லைட், என் செல்லில் ஃப்ளாஷ் லைட் மட்டும் போதும் இப்போதைக்கு. இதே ஓரளவு பிரைட்டாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த இடத்துல நாய் ஊழலாம் ஓடுது. அண்ணா கேக்குதாண்ணா? ஹலோ. ஓகேண்ணா. இவ்வளோ நல்லாண்டா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இந்த இடத்துல என்ன பார்த்தோம்? அப்போதான் அவர் எனக்கு சொன்னது என்னன்னா, இந்த ஊர் மக்களே இந்த பக்கம் வர ரொம்பவே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து இந்த இடம் வந்து அவ்வளவும் அமானுஷமாக இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக பயங்கரமான ஆக்டிவிட்டீஸும் அழுகுறல்களும் நிழல்களும் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். லாஸ்ட் டைம் இங்கே பார்த்தோம், இங்கேயும் தானே கடைசியாக அந்த ஏதோ ஒரு கலரை பின்னாடி பார்த்த மாதிரி இருந்தது. இந்த கலர் தான் அது. அதுதானா? அது வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும். அது ஏன் ப்ளஸ் உளுந்து கிடக்கு? ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. இந்த வாங்கண்ணா, பார்க்கலாண்ணா. இதை விட மெக்கல் பொட்டியில் இருக்குல்ல, அது நாளைக்கு போவோம். சரி ஓகே ப்ரோ, அவ்வளோ பயங்கரமான இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க, கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ தான் அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, ப்ரோ நாங்கள் போகிற இடம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு நான் கேட்டேன், எந்த இடம் ப்ரோ அது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான், போமா போகுங்கிறியா? இரு ஒரு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு வரோம். ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு வாடா ஃப்ரெண்டு, எஃப்ஐட்டில் விட்டுருவோம். நம்மக்கிட்ட மாட்டினா அதுதான் பாவம், பேய் தான் பாவம். அண்ணே பேய் அண்ணே, யாராவது இருக்கீங்களா? அண்ணா யாராக இருந்தாலும் ஒரு சவுண்டு மட்டும் போட்டு காட்டுங்களேன். பேய் அக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பான். ஆமாம் நான் ரெடியாக இருக்கேன். சிங்கிள் February 14 அவுட்டிங் போவோம் வாங்க. யோ பாரு, அங்கே பொண்ணு கலராக இருக்கான்னு, வயசு பொண்ணு கலராக இருந்தால் பாரு. கண்டிப்பாக உனக்கு இங்கேயே பொண்ணு பார்த்துடலாம். சவுண்டு கேட்குதுடா. எனக்கு அங்கே கேட்குதியா? இதான் சவுண்டெலாம் கேட்குது. என்னது பிட்டு படம் கண்டென்ட் லோடிங்கா? அக்கா தாக்கப்பட்டார். கேமரா பிளர்ராக அதில் வாட போகலான்டா. ரைட்டியா? ஸோ இந்த ஒரு பயங்கரமான கல்லறையை தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். சரி ப்ரோ, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க, ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் வேகமாக சேஃபாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ணார். அண்ணா இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்திருந்தோம், வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் ஓஜா போர்டு சார்லி இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போ வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பயங்கரமான விஷயம், பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம் இப்போ பவர் இருக்கு. ஆனால் இப்போ பவர் வருதுண்ணா. நாங்கள் அப்போ பார்த்தப்போ லவ் கூட பவர் இல்லைண்ணா. ப்ளஸ் சவுண்ட் கேட்டு சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, சடனு அங்கேயும் பவர் ஆகிட்டு இருக்கு. அதே தானே இப்போ பவர் இருக்குண்ணா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு 2 டார்ச் லைட்டுமே பவர் இல்லை. டார்ச்லேயும் பவர் இல்லை, கேமராலேயும் பவரே இல்லை.
சடனாக ஒரு மாதிரி இந்த மாதிரி பெல் சவுண்ட் கேட்கணும்லண்ணா. ஹலோ ஏய் ஏய் யாரும் நடந்து ஒரு நிமிஷம் அடி கூப்பிட்ற உள்ள. அதான் அப்படிதான் கேக்குது. அண்ணா கேட்டு பாருங்க யாரு. ஹலோ யாரா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ யாரா இருக்கீங்களா? அக்கா யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்கள் ஹெல்ப் பண்ணால் நாங்கள் வந்திருக்கோம். உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணோம் நாங்கள் வரல. ஏய் இங்கே ஏய், இங்க அடிக்குது. என்ன? இந்த டயத்துல மாடு கூட கிடையாது, இங்க மாடு ஆடு எதுவுமே கிடையாது. காட்டுல எப்படி பெல் சவுண்டு கேக்குது? எனக்கு புரியல. ஆனால் சவுண்ட் நீங்கள் கேட்டிங்களா? கேக்குது எனக்கு. பட் ஆனால் சர்ப்ரைஸாக இருக்குண்ணா. இங்கே உள்ளே நடந்து வரும்போது சவுண்ட் கேட்குது. டக்குன்னு இங்கே தெரியும் பார்த்தா இங்கே பெல் சவுண்ட் கேட்குது. பெல் சவுண்டு சுத்தி வந்துகிட்டே இருக்கு, எங்களை சுத்தியே வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கன்னா கேம் கூட ப்ளே பண்ணலண்ணா. நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. கேம்ஸ் கூட இன்னும் ப்ளே பண்ணல. நீங்க நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் ஃபுல்லா பார்த்து அதான் நான் கன்ஃபார்ம் பார்த்து தானே ஆகணும். ஸோ இது நாங்கள் அன்னைக்கு வந்ததோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல ஆக்டிவிட்டீஸ்லாம். ஆமா, அன்னைக்கு இவ்வளோ இல்லையே. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ இவ்வளோலாம் இல்லைண்ணா. அன்றைக்கி சும்மா நாங்கள் ஜாலியாக உட்காந்துருந்தோண்ணா. அதான் ம் பெல் சவுண்டு கேட்டேன் இப்போ இங்கே கேக்குது, இங்கே கேக்குது. இங்கே இல்லை 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 யாரும் இல்லை யாரும் இல்லை. ஏய் இப்போ இங்கே கேட்டது இப்போ பின்னாடி கேக்குது. ப்ரோ எதுக்கும் பதட்டப்படாதீங்க. இவன் தானே பயப்படுறான். இல்ல எதுக்கும் பதட்டம். ஆ இல்ல எதுக்கும் பதட்டம் ஓகே ஓகே. ஆரம்பிங்க. ஏய் இப்போ காத்து சவுண்டு மாதிரி ஏதோ கேட்டது தானே? காற்று சவுண்ட்லடா. இல்லை ஏதோ டக்குன்னு இப்படி போன மாதிரி. இங்கே பெல் சவுண்டு, இங்கே யாரோ குதிக்கிற மாதிரி நடந்து வர மாதிரி சவுண்டு. ஆனால் கேட்குதாண்ணா பெல் சவுண்டு? எனக்கு கேட்டுச்சு அப்பவே. இரு இரு இரு, யாரோ கத்த சவுண்டு கேட்குது. இரு இரு பொறுமையாக பொறுமையாக சத்தம் போடாமல் கேளு. அங்களாடா யாரும் இங்கே சத்திர சவுண்ட் கேட்க போகிறேன். நல்லா கேளு. தவறு ஆமாம், கேட்டுச்சா? தூரத்துல இருந்து கத்துற மாதிரி இருக்குது தானே? ஆ அண்ணா உங்களுக்கு சவுண்ட் கேட்குதாண்ணா? உங்களுக்கு யாருமே அங்கெல்லாம் அப்படி என்னடா ஒரு சவுண்ட் கேட்குது? யாருமே இல்லை, பெல் சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி வா ஆரம்பிக்கலாம். வா சரி வா. கேட்டுக்கிட்டே இருக்கானா, இது கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. பார்ப்போம். நம்ம வரப்போ தான் பார்த்தோம் இங்கே மாடும் இல்லை ஆடும் இல்லை. ஸோ எனக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் ஓஜா போர்டும் சரி சார்லியும் சரி நம்ம எதுவுமே வந்து ப்ளே பண்ணதில்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் கேம் அப்படின்றதுனால வந்து நான் பெருசாக சீரியஸாக வந்து என்னோட கெரியரில் நான் அதை எடுத்துக்கல. பட் ஆனால் இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்ததுமே எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான ஸ்பிரிட் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு ஆன்மா இருக்குன்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியல. ஓகேங்களா? இல்ல நான் பாக்குறேன். இது உங்களுக்கு நான் அதை இது பண்றேன். உங்களுக்கு எதாவது நாய்ஸஸ் கேட்குதான்னு மட்டும் கேட்டுக்கோங்கண்ணா. ஓகே ஓகே ப்ரோ, அதான் நோட் பண்ணுகிறேன். ஓகேண்ணா. அது முதல்ல நல்லா தான் நின்றுச்சு. கொஷின் கேளு. ஆக்சுவலாக அது இருக்கட்டும், நான் நிற்கல்றா. கேளு. சார்லி நீங்கள் இங்கே இருக்கீங்களா?
ரிசல்ட் வரல. ஒரு மாதிரி வரும். ஏய் டக்குன்னு பிளேசஸ்லாம் டார்க் ஆகிடுச்சுடா, ரொம்ப டார்க்கா. ஆனால் இவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ரியலாக ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த போய் இவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்ணா பார்த்துக்கோங்க, கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ செல்லு அவங்க காட்டு, நீ என் செல்லு என்கிட்ட கொடு. இந்தா. எனக்கு அந்த பேப்பரை மட்டும் காட்டுங்க போதும். அது காட்டிட்டேண்ணா. இரு அது இன்னும் ஈக்குவலாக வைக்கல. இதுபடி பென்சிலை ஈக்குவலாக வச்சுக்கிறேன். பென்சில் ஏக்குள்ள வச்சுக்கோ. நான் இவன் தானே ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ண போகிறான். ஹலோ, நான் இவனை சப்போர்ட்டிங் ரோலாக நிற்க போகிறேண்ணா. ஓகே ப்ரோ ஓகே. ஸோ அப்படி ஏதாவது ராங்காக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு பென்சிலும் ஸோ கேண்டில்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அமைச்சிட்டு பென்சிலை உடச்சிட்டு பேப்பரை கீழ்ச்சி போட்டு கிளம்பிடணும். அப்படி ஏதாவது சடனாக ராங்காக நடக்காம இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுறதாண்ணா. ஆமா ஆமா. வச்சாச்சு. உங்களுக்கு சவுண்ட்ஸ் அதிகபட்சம் 5 கேள்வி மட்டும் கேளுங்க, சுத்தி கண்ணு வச்சுக்கோங்க. ஓகேண்ணா கண்டிப்பாண்ணா. பண்ணா சமமாக நின்றுச்சுடா. ஆனால் இப்போ என்ன நீ அந்த சைடே கண்டுக்காத, அதை நீ கண்டுக்காத, விட்டுரு. இங்கே கொஷின் கேட்டால் ரிசல்ட்டு தெரியும், விட்டுரு. நீ அதை நம்ம பார்க்குறதுனால தான் நம்ம இது டிலே ஆகுது. ஓகே. கொஞ்சம் மேலே தூக்கி விடா. இல்லை இது கரெக்டாக ஈக்குவலாக வைக்க முடியல. இங்கே சர்ஃபேஸ் ஈவனாக இல்லை. அது வந்துச்சுடா, இப்போ நேராக வந்துச்சுடா. கொஞ்சம் சென்டராக தள்ளி ஈக்குவல் பேலன்ஸ்டாக விடா. கையெல்லாம் உதறுது. ஓகே, கொஷின் கேட்குறியா? சார்லி நீங்கள் இங்கே இருக்கீங்களா? நான் ஒரு டார்ச் பிடி. இல்லை நீ கேளு ஒரு டார்ச் பிடி. நீ கேளு, நான் பிடிக்கிறேன். ஸோ எனக்கு கேம் ப்ளே பண்ண தெரியாது, அதனால ஒன்று ப்ளே பண்ண. இல்லை கொஷின் கேட்குற செஷன் தான் இனிமேல். நீ கொஷின் கேளு, நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே நீ கேளு, நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் தூரத்தில் வச்சு காட்டுறேன். யாராவது இருக்கீங்களா? சார்லி இங்கே கேம் ரூல்ஸ். சார்லி ஆர் யூ தேர்? சார்லி யாராவது இங்கே இருக்கீங்களா? உட்காரு பக்கத்தில் போய் உட்காரு. யாராக இருந்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசலாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை பார்த்து எதுவுமே நீங்கள் எங்களை ஹேட் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். do you know that? பென்சில் மூடியா? நான் கேப்சர் பண்ணலையே கரெக்டாக. லிட்டில் பிட். ஆனால் எஸ்ஸில் இருக்குதுண்ணா, லைட்டாக இந்த சைடு இதில் எஸ்ஸில் இருக்குது. இந்த சைடு தெரியுதாண்ணா? நான் இந்த கோடுக்கு இந்த சைடு இருக்கு எஸ்ஸில். அண்ணா மூவிங்ண்ணா, பென்சில் ஷேக் ஆகிட்டே இருக்குண்ணா. அதுக்கே நான் கேப்சர் பண்ணுங்க. தெரியுதாடா? தெரியுது, பட் நோ சைட் போகுது. நோ சைட் போகுதுண்ணா. நோ சைடு போகுதுன்னா இது ஏதோ விளாட்டு போயா இருக்குது. போதா? நோக்கு போகுதுண்ணா. இல்ல அப்படியே மக்கள் இருக்கீங்களான்னு கேளுங்க. என்னதுண்ணா? கரெக்டா சார்லி இந்த இடத்துல இல்லைனாக்கா வேற யாராச்சும் ஆத்மாக்கள் இருக்கீங்களான்னு ஓகேண்ணா. இந்த இடத்துல சார்லி நீங்கள் இல்லைன்னா வேற யாராவது இருக்கீங்களா? இங்கே வேற யாராவது இருக்கீங்களா? அண்ணா அக்கா யாராவது இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் வந்திருக்கோம். அப்போ இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜான் ப்ரோ வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு, அண்ணா இந்த மாதிரி வந்து நான் தனியாக வந்து இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன்னா,
ஸோ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயம் இருக்கிறதுனால தான் கூட துணைக்கு என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நானுமே பார்த்து சேஃபாக பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அந்த டைமில் வந்து நான் கேட்டேன், சரி ப்ரோ, நான் வந்து வீடியோ காலில் வரேன், நான் உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்குமே வந்து சார்லி ஓஜா போர்டெல்லாம் புதுசு இல்லையா? ஸோ அதனால் நானுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணுன்றதுக்காக அவங்களோட வீடியோ கால்லாம் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ தொடர்ந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் என்டர் ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சில மைன்யூட்டான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, ஆனால் உங்களுக்கு கேட்குதா இந்த சவுண்டு? எங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவாக கேட்குது, உங்களுக்கு வந்து வீடியோ காலில் கேட்குதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. பட் எனக்கு வந்து சரியா அந்த டைமில் வாய்ஸ் வந்து எடுக்காத ஒரு காரணத்தினால எனக்கு அந்த சத்தம் எதுவுமே வந்து கேட்கல. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க போக போக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சத்தங்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிச்சு. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து யாரோ ஆள் இருக்கிற மாதிரியான சில அறிகுறிகளும் இந்த வீடியோ மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ தான் நான் இவங்களுக்கு சொன்னேன், ப்ரோ இவங்க ஒரு வேளை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஆட்களாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்கெல்லாம் இது போல் ஒரு இடத்துல தான் பதுங்கி இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சேஃப்டிக்காக போலீஸ் அண்ட் பப்ளிக் யாருமே வந்து இந்த இடத்துக்கு அவ்வளோ வரமாட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பதுங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சேஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போது சில நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டான ஒரு பெல் சவுண்ட் வந்து அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு புகை மாதிரியான சில அறிகுறிகள் வந்து அந்த கேமரா மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலாக வந்து அவங்க வீடியோ எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேமராவில். பட் எனக்கு வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக வந்து எனக்கு அந்த ஒரு புகை மூட்டமா இல்லை அது பனி மூட்டமான்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அவங்க சொன்னது வந்து இது ஒரு பனி மூட்டம் தான், ஏன்னா திடீர்னு பனி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணார பார்த்துருக்காங்க, திடீர்னு வந்து ஒரு சடனாக ஒரு இடத்துல வந்து பனி மூட்டம் அதிகமானா நம்மளுக்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஃபீலை வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு. என்னங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவும் பண்ண வரல, நாங்கள் ஹெல்ப் தான் பண்ண வந்திருக்கோம். ஹேய், என்ன திடீர்னு இவ்வளோ பனி வருது? பனி விடுறா, இதை விடுறா, சவுண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு பாடுறா. ஆத்மாவில் மனுஷரான்னு கேட்டு பாருங்க. அவர் என்னண்ணா 1 செகண்ட் சொல்லுங்கண்ணா. ஆத்மாவை மச்சான் கேட்க சொன்னாங்க, பட் ஆனால் கேட்டதுமே சவுண்ட்ஸ் எல்லாம் இல்லை பாடுறா. ஆமாம், ஆனால் நான் கேட்டேன்னா சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லைண்ணா. சவுண்ட் எதுவுமே இல்லைண்ணா. எக்கோ இவ்வளவு அமைதியா இருக்குதுன்னா பின்னாடி டேஞ்சர் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதே தானா. ஆத்மாவா ஸோ ஆத்மா தானே இருக்க வாய்ப்பு உண்டு. இங்கே திடீர்னு இவ்வளோ பனி வர்றதுக்கு எப்படி? இங்கே பாரு எக்கோ, நம்ம ஊரில் என்னைக்காச்சும் வாயில் ஊதி புகை வந்திருக்கா? இங்க பாடுறா, பனிய பாடுறா, சத்த நேரத்தை நம்ம நிக்கிற அடியை மட்டும் பாடுறா. இங்க இவ்வளோ பனிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் சம்திங் ஏதோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து திடீர்னு ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியான சில நிழல்களும் அவங்க பார்த்ததா அந்த இடத்துல உணர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஓகே ப்ரோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது போதும், வந்து நீங்கள் கேமை ஆரம்பிங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேமுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நான் சொன்னது என்னென்னா, ஓஜா போர்டு வேணாம் ப்ரோ, சார்லி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஓஜா போர்டு வந்து பெரும்பாலான பல பேர் வந்து ஓஜா போர்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சார்லின்றது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணதில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுமே வந்து ப்ரொசீஜராக அதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அந்த பென்சில் வந்து திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்லி நீங்கள் இங்கே இருக்கீங்களான்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப எஸ்ன்னு சொன்னால் சார்லி அந்த இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் நோன்னு சொன்னால் சார்லி அப்போ அங்கே இல்லை, ஆனால் அந்த இடத்துல இருந்தது யாராக இருக்கும்? அந்த ஒரு அதிர்ச்சியில் தான் வந்து நான் இந்த வீடியோவே பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம். பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ சார்லி ப்ளே பண்ணணும். பட் ஆனால் சார்லி இங்கே இல்லை, பட் ஆனால் வேறு ஏதாவது ஆத்மா இருக்குது. அதனால தான் எங்கள் ரெஸ்பான்சிபிள் நோன் வந்துருக்கு எங்களுக்கு கம்பல்சரி. ஸோ சார்லி இல்லை, பட் ஆனால் இங்கே வேறு யாராவது இருக்காங்க. நாங்கள் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ சார்லி ஸ்டாப் பண்ணிடலாம்டா. சார்லி கேம் எண்ட் பண்ணிவிடு, குட் பை சொல்லிவிடு.
கேண்டில் ஆஃப் பண்ணிவிடு. பென்சில் உடச்சி போட்டுரு. பேப்பரை கிழிச்சு போடு. கிழிச்சிரு. என்ன சவுண்ட் வேணாலும் வரட்டும். ப்ரோ இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டீங்களா? முடிய போகுதுண்ணா. ஓகே இப்போ நான் வந்து கால் என் பண்றேன். இங்க இவ்வளவு போக்குவரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு வந்தப்பலாம் இவ்வளவு டேய் லைட் அந்த லைட் அங்கடா. அங்கடா அந்த கிணத்து சைடு இங்கேடா. நான் லைட் அடிக்கிறேன். அங்கே பாடுறா, அங்கே பாரு நிற்கிறாங்க பாடுறா. இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பனிமூட்டமாக இருக்கக்கூடிய சில ஃபோட்டோ கிளிப்பிங்ஸை வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லலாம் நான் செக் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இமேஜ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இது வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் என்னோட கன்க்ளூஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட முகம் உருவம் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது அந்த மிரரில். ஓகேங்களா, இது வந்து அந்த பனிமூட்டத்தில் வந்து எனக்கு கேப்சர் ஆன ஒரு விஷயம். ஓகேங்களா, எனக்கு பார்க்குறப்ப அப்படி தோணுது. உங்களுக்கு பார்க்குறப்ப என்ன தோணுதுன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பயங்கரமான இந்த இடத்த போய் அட்டன் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் யாருமே தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, இது போல் அமானுஷமான இடங்களில் இது போல் ஆபத்தான இடங்களில் போய் நீங்கள் வீடியோ எடுக்கிறத வந்து தயவு செஞ்சு ஒரு சேஃப்டி இல்லாமல் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். சேஃப்டியோட பண்ணுங்கள். ஓகேங்களா, எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நான் என்னோட சேஃப்டி எனக்கு பார்த்துக்கிறேன். நான் தனியாக போனாலுமே என்னோட சேஃப்டி வந்து எனக்கு பார்த்துக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் ஆனால் அனுபவம் இல்லாத சில பேர் வந்து இது போல் அட்டன் பண்ணுறப்ப ஒரு சேஃப்டியோட பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. அண்ட் தென் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் விஷயத்த சொல்லிடுறேன். நம்மளோட ரூபன் ரெக்கார்ட்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாண்டட் vlogsன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து உங்களுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிளேலிஸ்ட்டு தான் அது. ஸோ உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ஹாண்டடான பிளேஸ் தெரிய வந்து அந்த இடத்த நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்டை வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே போல் நம்ம சேனலில் நான் வீடியோவாக போடுறேன். அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒரு 3 லொக்கேஷன் வந்திருக்கு. 3 லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொக்கேஷன் சொல்லலாம். எஸ், அது 3மே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் தான். பல ஊரில் இருந்து நம்மளுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இது வரைக்கும் நம்மளோட ஹாரர் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு 3 லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அன்னோன் பர்சன், ஒரு பயங்கரமான ஒரு ஆட்கள் இருக்கக்கூடிய நடமாட்டம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நிறைய ஒரு 3 லொக்கேஷன் வந்து பர்டிகுலராக அமைச்சிருக்காங்க. அந்த 3 லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எஸ், நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பேக் டு பேக் வந்து 3 வீடியோஸ் வந்து சைக்கோஸ் வீடியோஸ் தான் வரப்போகுது. சைக்கோ சீரீஸ் வந்து நம்ம சேனலில் 3 வீடியோஸ் பேக் டு பேக்காக வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இது 3மே வந்து வெவ்வேறு ஊரில் இருக்கிற ஒரு காரணத்தினால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த ஊருங்களுக்கு போய் நம்ம ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ண முடியுமோ, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா வந்து நம்ம இப்போ நியர்லி 6K அடிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 6Kன்றது வந்து என்னை பொறுத்த அளவில் வந்து ஒரு கம்மியான விஷயம்தான். ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10K அடிக்கணுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, எனக்கு பெருசாக ஒன்றும் ஆசைலாம் இல்லைங்க. 100K அடிக்கணும், 200K அடிக்கணுன்ற ஒரு ஆசைலாம் இல்லை. எனக்கு பொறுத்த அளவில் வந்து ஒரு 10K வந்தாலே எனக்கு ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், அந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக எனக்கு கொடுக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நான் உங்கள் எல்லாருமே சம்பாதிச்சிருக்கிறது தான் எனக்கு பொறுத்த அளவில் ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு பொக்கிஷம் தான். ஓகேவா, ஸோ மறக்காமல் எல்லா வீடியோக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய உதவியாக நீங்கள் பண்ணுறதா நினச்சா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து நன்றி நன்றி நன்றி, ஓகேங்களா? எல்லாருக்குமே. அண்ட் தென் என்னோட ஹேட்டர்ஸ்க்கும் நன்றி, என்னோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் நன்றி, என்னோட ஹாரர் ஃபேமிலிக்கும் நன்றி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன வீடியோ? சைக்கோ வீடியோ தான், ஓகேங்களா? அடுத்து சைக்கோ சீரீஸில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை 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 பை.